அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 80வது சுதந்திர தின நாள் மிக சிறப்பாக நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திரம் பெறுவதற்கு பாடுபட்ட உயிர்களை கொடுத்த அந்த தியாக செம்மல்களை நினைவு கூறும் வகையாகத்தான் இந்த விழாவை எடுத்து கொண்டாடுகிறோம். இளைஞர்கள் மனதில் பதிய வேண்டும். அவர்களெல்லாம் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே தங்கள் குடும்பத்தை இழந்து, செல்வத்தை இழந்து, அனைத்தையும் இழந்து தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை எத்தனை துயரங்களை, எத்தனை துன்பங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாம் பெற்ற துன்பம் பின்னால் வரக்கூடியவர்கள் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் பெற்றதுதான் சுதந்திரம். சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஆனால் அந்த சுதந்திரம் இன்று என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது இளைஞர்களே, மக்களே, நன்றாக நினைத்து பாருங்கள். மாணவ சமுதாயம் வளர வேண்டும். கல்வி வளர்ந்தால்தான் எல்லா நலமும் கிடைக்கும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லுவது என்ன? கனவு காணுங்கள். இளைய மாணவர்களே, கனவு காணுங்கள். கனவு காண்பது தூங்கும் போது காணும் கனவு அல்ல, தூங்க விடாமல் காண்பதுதான் கனவு என்றார். துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்றார். கடின உழைப்பு வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும், படித்தால்தான் நாடு உயரும். ஒவ்வொரு இளைஞர்களும் அணுகுண்டுக்கு சமம் என்றவர் அப்துல் கலாம். விவேகானந்தர் அவர்கள் இந்த நாடு நலம் பெற வளம் பெற உறுதுணையாக இருப்பது இளைஞர்கள் கையில் தான் என்றார். இளைஞர்கள் நல்ல திடாகரமான சரீரம் உடையவர்களாக, நல்ல மனம் படைத்தவர்களாக, உடல் வலிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றார். மனம் சோர்வடையக்கூடாது, தைரியமாக இருக்கணும், எல்லாம் இரும்பு மாதிரி இருக்கணும், உடம்பு மனம் எல்லாம் இரும்பு மாதிரி இருக்கணும். யாரிடத்திலும் வளைந்து அடிமைப்பட்டு போகக்கூடாது. வந்தாரை வாழ வைக்கும் தன்மை இந்தியர்களுக்கு உண்டு, தமிழர்களுக்கு உண்டு. வெளியிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை விட்டு கொடுத்து அவர்களை வாழ வைப்போம். ஆனால் நாம் நன்றாக வாழ்கிறோமா என்று நினைத்து பாருங்கள். இல்லை. இன்று எண்ணற்ற மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது நாடு எப்படி நலம் பெறும், நாடு எப்படி வளம் பெறும், நாடு எப்படி முன்னேறும்? நன்றாக நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் நாட்டின் வளம் பெற வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களையே நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள். போதைப் பொருளுக்கு அடிமையாகிறீர்கள். வேறு ஒரு நாட்டில் அடிமைப்பட்டு, வேறொரு நாட்டாரிடம் அடிமைப்பட்ட நாட்டை மீட்க முடியும். நீங்கள் உங்கள் உடம்பை இன்னொரு போதைப் பொருளிடம் அடிமைப்பட்ட போது உங்களை மீட்க முடியுமா? நீங்களே உங்களை தவறான பாதையில் கொண்டு செல்ல தவறை செய்து கொண்டிருக்கிறீர்களே. அது போன்ற தவறுகள் செய்யாதீர்கள் இளைஞர்களே. நீங்கள் நல்லா இருந்தால்தான் நாடு நல்லா இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் பாடியிருப்பாங்க பாருங்க, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி சரித்திரம் இருக்குது தம்பி. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம், இரண்டும் வாங்கினால் உலகை வாங்கலாம், உலகை வாங்கினால் நீ உயர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிற கருத்து நம்ம மக்கள் மனதிலே, குழந்தைகள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்கு தானே பெரியவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இது ஏன் நீங்கள் கொஞ்சம் கூட செவிமடுத்து கேட்க மாட்டீர்கள்? இடிப்பாறை இல்லாத ஏவரா மன்னன் கெட்டிப்பார் இல்லானும் கெட்டும். அதாவது ஒரு மன்னன் அறிவுரை சொல்லக்கூடியவர்களை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுவதை கேட்காமல் அவன் தன்னிச்சையாக செயல்பட்டேனானால் அவனுக்கு எந்த எதிரிகள் இல்லையானாலும் தானாக கெட்டுவிடுவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதுபோலதான் நமக்கு பக்கபலமாக நாட்டில் உள்ள பெரியோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இன்னும் நம் வாழ்க்கை வளம் பெற வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய சொல் பேச்சை கேட்டு இளைஞர்களே நீங்கள் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல வழியில் செல்லுங்கள். கல்வி என்பது அறிவை
வளர்த்து கொள்ள, நாட்டை வளம் பெருக்க வைக்கத்தான். தொழில்நுட்பம் வளர வேண்டும், அறிவு வளர வேண்டும் என்று அறிஞர்கள் முன்னோர்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? போதைப் பொருளுக்கு, குடிக்கு, மதுக்கு, அந்த காலத்திலே போர்க்களத்திலே போரிட்டு ஆண்கள் எல்லாம் கள் என்ற ஒரு போதை, அதாவது உடல் வலியை போக்கும் கொஞ்சம் மயக்கம், அந்த வலி வாங்குவதற்கு தான் அவர்கள் அதை அறிந்தினார்கள். ஆனால் இன்று தேவையில்லாமல் மதுவுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி, கஞ்சாவுக்கு அடிமையாகி நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? படிப்பறிவு இல்லாத காலத்தில் இருந்த அறிவு கூட படித்த உங்களுக்கு இல்லையே. இது நல்லதா? வேண்டாம். நீங்கள் உங்களை நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களை சார்ந்தவர்களை நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் எவ்வளவு கடினப்படுகிறார், ஒரு தந்தை வளர்ப்பதற்கு எவ்வளவு கடினப்படுகிறார் என்பதை உணருங்கள். பெற்றோர்களை எதிர்த்து பேசாதீர்கள், ஆசிரியரை மதித்து நடங்கள். உங்கள் கல்வியை வளர்த்து, அறிவை வளர்த்து, உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன அல்ப ஆசைக்கெல்லாம் நீங்கள் அடிமைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உடலை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். கடல் அலை அடித்து கொண்டே இருக்கும், அதை கண்டு ரசிக்கலாம். அதில் இறங்கி நான் உன்னோடு நீந்துவேன் என்று ஆசைப்பட்டு அதில் இறங்கினார், அது ஆபத்து. நீங்கள் முயற்சி செய்யுங்கள், போராடுங்கள், ஊக்கத்தோடு செயல்படுங்கள், நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். சின்னஞ்சிறு வயதிலேயே தங்கள் உயிரை நீத்த பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தில்லையாடி வள்ளியம்மை கல்லும் மண்ணும் கலந்த உணவை சிறையிலே கொடுத்தார்கள். அதை உண்டுதான் சிறு வயதிலேயே உயிரை நீத்தார். கொடிகாத்த குமரன் தன் கொடி மீது ஆங்கிலேயன் ஏதோ செய்கிறானே, என் கொடியை நான் காப்பேன் என்று கொடியின் மீது படுத்த அவர்கள் கால் மிதிக்கு அடிபட்டு உயிரை விட்டவன் கொடிகாத்த குமரன். வசதியான குடும்பத்தில் பிறந்து வக்கீலாக வாழ்ந்து எண்ணற்ற செல்வத்தை எல்லாம் இழந்து சுதந்திரத்திற்காக கப்பல் வாங்கி வெள்ளையரிடத்திலே அடிமைப்பட்டு சிறைக்கு சென்று மல ஜலம் எல்லாம் ஒன்றாக ஒரே அறையிலே கழித்து தன் உடம்பிலே தொழுநோயை பெற்று இறுதியில் யாருமே திரும்பி பார்க்க இயலாத ஒரு இதய மனிதனாக இறந்தவர் சிதம்பரம் பிள்ளை. இவர்களெல்லாம் எதற்காக நமக்காக பாடுபட்டார்கள்? இவர்களையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே தவறு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், தவறு செய்யாதவர்கள் இருக்கிறார்கள். தவறு செய்தாலும் தவறு செய்யாதவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் என்ன நன்மை என்று நினைக்கிறீர்கள்? நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். ஆசிரியர்களை எதிர்த்து பேசாதீர்கள், அடிக்க நினைக்காதீர்கள். சக மாணவனோடு அன்பாக பழகுங்கள், அவனோடு அன்பாக பேசுங்கள். உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள், அவனுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று பாரதியாரும் பாரதிதாசனும் தன்னுடைய கவிதைகள் மூலம் பிரகடனப்படுத்தினார்கள். சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பெண்களுக்கு சமம், ஆணுக்கு சமம், பெண்கள் வர வேண்டும் என்று கூறினார்கள். பெண்கள் வீட்டிலே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது என்றுதான் அவர்கள் சிந்தனை செய்த அவ்வாறெல்லாம் கூறினார்கள். பெண்கள் படிக்க வேண்டும், அவர்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள், எதிலும் சளைத்தவர்களே என்று நிரூபிக்க வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள் கவிதைகள் மூலம். ஆனால் இன்று பெண் பிள்ளைகளும் இன்று தவறான பாதையை நோக்கித்தான் போகிறார்கள். என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு செயலையும் நம் முன்னோர்கள் நம் நன்மைக்காகத்தான் செய்திருப்பார்கள். அதை மனதில் வைத்துக்கொண்டு பள்ளிக்கு கல்லூரிக்கு சென்று படித்து நல்ல வேலையை பெற்று நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொண்டு நன்றாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகளே, நீங்கள் படிக்கின்ற போதே தவறான சிந்தனையோடு வளராதீர்கள். படிப்பு என்பது அவசியம், கல்வி என்பது அவசியம். நாடு நலம் பெற அறியாமை இருக்கக்கூடாது, இருள் அகல வேண்டும், செல்வ செழிப்பு வளர வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். அந்நிய பெண்கள் எல்லாம் இந்திய பெண்களை பார்த்து திருந்தி அவர்களும் சேலை உடுத்தி மலர் தூடி பூ வைத்து பொட்டு வைத்து தன்னை அழகாக அலங்கரித்து நானும் இந்திய பெண்மணி கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறேன், பண்பாட்டை கடைபிடிக்கிறேன் என்று பெருமைப்பட்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய பெண்கள் இன்று எந்த நிலைக்கு எந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பெண் பிள்ளைகளை எல்லோரும் சேர்ந்து இழுத்தால்தான் தேர் நகரும். அதே போல எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால்தான் நாடு நலம் பெறும்.
நீங்கள் என்னதான் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள ஆசைப்பட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு உடலுக்கு தீங்கு செய்கின்ற, நாட்டுக்கு தீங்கு செய்கின்ற, வீட்டுக்கு தீங்கு செய்கின்ற, நம்முடைய எதிர்காலத்தை நாசமாக்குகின்ற தவறான செயல்களை தயவு செய்து செய்யாமல் விடுபடுங்கள். சுதந்திரம் பெறுவதற்கு அவர்கள் என்ன என்ன இன்னல்களை, இப்போ குஜராத்தில் அந்த 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 அடிமைப்பட்டு கிடந்த போது ஒரு தாத்தாவும் ஒரு குழந்தை, ஒரு 10 வயது குழந்தை நடந்து போகிறது. அங்கே நடக்கக்கூடாதான், அந்த தெருவில் நடந்து போகக்கூடாதான். குரங்கு மாதிரி தப்பி போடுவான், கையை ஊனி காலை முட்டி போட்டு நவந்து தப்பி குரங்கு மாதிரி நடக்க வேண்டுமா. இந்த பையன் ஏன் தாத்தா அப்படி நடக்கணும்? இல்லைப்பா, அப்படி நடந்தாதான் என்ன, நம்மளை தூக்கில் போட்டுருவாங்க. நான் என்னுடைய உரிமையை விட்டு தர மாட்டேன், குரங்கு போல நான் நடக்க மாட்டேன், நான் மனிதன், நான் எப்படி குரங்கு போல நடப்பேன், நான் நடப்பேன் என்று அந்த குழந்தை அந்த தெருவில் நேராக நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி வேறு கொண்டு நடந்த காரணத்தால் அந்த குழந்தையை தூக்கிலிட்டு விட்டார்களாம். இன்று அந்த குழந்தை பேசப்படுகிறது. இன்று உங்களை அதாவது உங்களை பெருமையாக பேச வேண்டும். சின்ன பிள்ளைகளை கற்பழிப்பது, பெண்களை கற்பழிப்பது, தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தும் ஏன் தவறு செய்கிறீர்கள்? அதனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகிறது? அவப்பெயரும் கெட்ட பெயரும் நம் உடல் நலத்துக்கு கேடும் தானே கிடைக்க போகிறது. எப்படியும் தண்டனை கிடைத்துவிடும், கிடைக்காமல் போகாது. எதற்காக நீங்கள் அப்படி அவதிப்பட்டு அந்த தண்டனையை பெற வேண்டும்? ஏன் உங்கள் சிந்தனை இப்படி செல்கிறது? வேண்டாம். சிந்தனையை நல்ல வழியில் செலவிடுங்கள், நல்ல செயல்களை செய்யுங்கள், பேரோடும் புகழோடும் வாழுங்கள். ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் நமக்காக உயிர் கொடுத்த அத்தனை தியாக செம்மல்களையும் வழிபட்டு வணங்கி அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களிடத்திலே வாக்குறுதி கொடுங்கள். நீங்கள் வீர தியாகிகளே, செம்மல்களே, நீங்கள் வீறு கொண்டு எழுந்து நீங்கள் எங்களுக்காக விடுதலை பெற்றுக் கொடுத்த, சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த இந்த நாட்டை நாங்கள் சரியான வழியில் நடத்துவோம், நாங்கள் நல்ல வழியில் வாழ்வோம், வளம் பெறுவோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளே, நன்றாக நல்ல சிந்தித்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நாடு சுதந்திரம் கொண்டாடுவது பெருசல்ல, சுதந்திரம் பெற்று தந்தவர்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பதுதான் பெரிது. அதை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு கடினப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தால் அந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அல்லவா? தவறாக பயன்படுத்தக்கூடாது அல்லவா? நம் எதிர்காலம் நலம் பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் நினைத்ததை நாம் நிறைவேற்ற வேண்டாமா? நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள். தவறு சிறுசாக இருக்கிற திருத்திக்கலாம், அதை பெருசாக ஆக்கக்கூடாது. எல்லா மனிதனுக்கும் தவறு செய்கிற எண்ணம் இருக்கும், அதை திருத்திக்கங்க, பெருசுபடுத்தாதீங்க. கல்வி என்பது நம்மை வளமாக்கி கொள்ள, ஒரு சிற்பி எப்படி சிலையை செதுக்க தன் ஒளியை பயன்படுத்துகிறானோ அதுபோல நம்மை செதுக்க நம் கல்வியை பயன்படுத்த வேண்டும். கல்வி என்றும் அழியாத ஒரு செல்வம். அந்த கல்வி செல்வத்தை பெற்று சீருடன் சிறப்புடன் வளமுடன் வாழுங்கள். கல்வி பயிலும் போதே போதை பொருளுக்கும் தவறான சிந்தனைகளுக்கும் இடம் கொடுத்து கத்தி தூப்பேன், கபடா தூக்குவேன், கொலை செய்வேன், கொள்ளையடிப்பேன், தவறு செய்வேன் என்று திரியாதீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். பெரியோர்கள் சொல்லை கேட்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லையா? நீங்களே உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள், நீங்களே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வளம் பெறும். இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறுகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.